ஜெயலலிதா அவர்களோட பாணியை பின்பற்றுறாங்கிற மாதிரி. ஜெயலலிதா மைனஸ் கரப்ஷன். 90% அதிமுக தொண்டர்கள் வந்து தாவேக்காவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்க கோச்சுக்கு வரவே இருக்கிறேங்க. நான் என்ன சொல்றேன், இல்ல அவங்களாம் கோச்சுக்கு வாங்குங்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் வந்து பட்ஜெட்டை பார்த்துட்டு நன்றி சொல்லியிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் பேர் என்ன? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். எனக்கு நேற்றிலேருந்து எல்லாரும் அவர் ஆபாச நிதி தானே சொல்றாங்க. நிர்வாகம் சரியில்லை, எல்லாமே சரியில்லைன்னு சொல்ற இடத்துல திரும்ப வந்து அந்த அவங்க கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் தொடர்றாங்க. அதுல இருந்து கலைஞர் அவர்களோட பேரை மட்டும் நீக்கிருக்காங்க. ஏன் கலைஞர் பேரை வைக்கணும்? அவருக்கு அவர் பாக்கெட்ல இருந்து கொடுத்தாரா? இங்க அந்த மகளிர் தொகையை கொடுக்குறேன்னு எத்தனை பேர் அவங்க எவ்வளவு 100 கோடி அவங்க பாக்கெட்ல போட்டிருப்பாங்க. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேல ஒரு பெண் வந்து வெளிப்படையா வந்து அது உண்மையா இருந்தால் நிச்சயமாக அது மேல நடவடிக்கை எடுக்கும். இல்ல இது வந்து அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. என்ன கேள்வினா, நல்லா புரிஞ்சுக்கணும். எடப்பாடியா இருக்க பாவம், அவருக்கு எக்கனாமிக்ஸ் தெரியுமான்னு தெரியல. தமிழ்நாடு பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் வந்து பட்ஜெட்டை பார்த்துட்டு நன்றி சொல்லியிருக்காரு தமிழ்நாடு நிதியமைச்சருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் எங்களோட சாதனைகளை வந்து நீங்க படிச்சதுக்கு. எதிர்க்கட்சி தலைவர் பேர் என்ன? எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சார். அது தெரியாது எனக்கு. நேற்றிலேருந்து எல்லாரும் அவர் ஆபாச நிதி தானே சொல்றாங்க. உதயநிதி அவர் பேர்? அவர் பேர் உதயநிதி ஸ்டாலின். மறந்து போயிட்டேன். எல்லாரும் நேற்று எல்லாம் ஆபாச நிதிங்களா உண்மையான பேரை மறந்து போச்சு. அவர் சொன்னால் ஒன்றும் தப்பு இல்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டில் காமராஜர் செய்த அடிப்படையில் இன்னைக்கு கருணாநிதி பண்ணார், அப்புறம் எம்ஜிஆர் பண்ணார், அப்புறம் ஜெயலலிதா பண்ணாங்க, அப்புறம் மறுபடியும் கருணாநிதி பண்ணார், அப்புறம் எடப்பாடியார் கொஞ்ச நாள் இருந்தார், அவர் பண்ணார், ஸ்டாலின் பண்ணார், ஸ்டாலின் பண்ணுறாரு, இவர் வந்திருக்காரு. நிச்சயமாக ஸ்டாலின் பறையா நல்லது பண்ணிருக்காரு. அதில் ஒன்றும் மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் தாவேக்கா தரப்புலேருந்து குற்றச்சாட்டு எதுவுமே இல்லை. எல்லாமே இந்த அரசு வந்து டோட்டலாக காலி பண்ணிட்டாங்க. அவங்க சொல்றதும் உண்மைதான். அதாவது நீங்க அவுட் ஆஃப் கோர்ட் பாக்குறீங்க சார். ரெண்டு முரணா இருக்குல்ல சார். இப்போ எல்லாமே எதுவுமே நிர்வாகம் சரியில்லை, எல்லாமே சரியில்லைன்னு சொல்ற இடத்துல திரும்ப வந்து அந்த அவங்க கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் தொடர்றாங்க. அதே நேரத்துல அந்த சாதனைகளையும் சொல்றாங்கல்ல சார். இல்லைங்க, கொள்ளை அடிச்சாங்க. இதுல வந்து அந்த திட்டம் வந்து இப்போ அம்மா உணவகம் இருந்தது. அம்மா உணவகத்தை அழிக்கணும்னு பார்த்தாங்க. ஆனால் ஜனங்க பெரியார் நடத்தினாங்க, தொடர்ந்து நடத்தினாரு. ஒரு சில இடங்கள் நல்லா இருந்தது. ஆனால் பெரும்பாலும் அம்மா உணவகம் வந்து ஜெயலலிதா இருந்த காலம் மாதிரி இல்லைன்னு. ஆனால் இவர் வந்து பாருங்கள், அதை விட சூப்பராக பண்ணிட்டார். அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு திட்டம் போட்டாங்கன்னா அது மக்களுக்கு உதவி செய்யணும் போல. அதில் 1000 கோடி செலவழிக்கலான்டா, 1000 கோடி செலவழிச்சா 400 கோடி எடுக்கலான்றது தான் அவனுடைய எண்ணமே. அதுதான் வித்தியாசம் அவங்க செய்கிறதுக்கும் இவங்க செய்கிறதுக்கும். அவனுடைய நோக்கம்லாம் இந்த திராவிட மாடல் நோக்கமே வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக திட்டம் போட்டாங்க. அதில் கொஞ்சம் மக்களுக்கும் போச்சு. இவங்க வந்து 100க்கு 100 மக்களுக்கு அனுப்ப போகிறாங்க. அதுதான் பெரிய வித்தியாசம். ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு எதில் இருந்ததுன்னா, அந்த மகளிருக்கு உரிமை தொகையா 2500 ரூபா தருவோம்னு சொல்லி தாவேக்காவோட தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகள் வந்து தவறில்லை. ஏன்னா நல்லா செய்கிறாரு, செஞ்சிட்டு இருக்காரு. ஏன்னா அதுல என்னன்னா, போன அரசு வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு கொடுத்துருந்தாங்க. அதுல இருந்து கலைஞர் அவர்களோட பேரை மட்டும் நீக்கிருக்காங்க. ஏன் கலைஞர் பேரை வைக்கணும்? அவருக்கு அவர் பாக்கெட்ல இருந்து கொடுத்தாரா? இங்க அந்த மகளிர் தொகையை கொடுக்குறேன்னு எத்தனை பேர் அவங்க எவ்வளோ லட்சம் கோடி லட்சம் கோடி இருக்காது, அட்லீஸ்ட் எவ்வளோ 100 கோடி அவங்க பாக்கெட்ல போட்டிருப்பாங்க. அதனால இது ஒன்றும் அவங்க வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்துக்கல. நீங்க உழைச்சி சம்பாதிச்சு கொடுத்த பணம். அடித்தட்டு மக்கள் வந்து அரிசி வாங்கச்சேவும் பருப்பு வாங்கச்சேவும் கொடுக்குற டாக்ஸு. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க, தவறு செஞ்சால் யார் தவறு செஞ்சாலும் நடவடிக்கை எடுக்கிறாங்க ஊழல் விவகாரத்தில் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே எதிர்க்கட்சி தலைவர் அவர்களோட பேரையே நீங்கள் வந்து இது அவரோட பேர் இல்லை, நான் மறந்துட்டேன், வேற பேர். ஆமாம், ஏன்னா நேற்று அப்படி தான் சொன்னாங்க எல்லாரும். அந்த காரணம் வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரியான குற்றச்சாட்டு வந்து தாவேக்காவோட எம்எல்ஏ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேலே ஒரு பெண் வந்து வெளிப்படையாக வந்து அது உண்மையாக இருந்தால் நிச்சயமாக அது மேலே நடவடிக்கை எடுக்கணும். இல்லை, இது வந்து வீடியோ அவர் நல்லா தெளிவாக வீடியோ சொல்கிறார், நான் சொல்லவே இல்லைன்றாரு. ஏன்னா மக்கள் முட்டாளர்களா? இல்லை, இதில் காட்டப்படுற வேகம் அதில் காட்டப்படலையேங்கிறத. அது மாதிரி இருந்ததுன்னா சார், இப்போ தாவேக்கால ஒருத்தர் வந்து லஞ்சம் வாங்கினார். ஒரு ஐ திங்க் ஏதோ ஒரு பஞ்சாயத்து தலைவர். நல்லா கிளியராக, தேர் நோ கொஸ்டின் அபவுட் இட். உடனே எடுத்தாங்க இல்லையா? ஏனுங்க நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, சொன்னதாலேயே அவனை ஹேங் பண்ண நினைக்கிறீங்க. இது நியாயமாங்க? இவர் சொன்னது வந்து அவர் வீடியோவில் சொல்லிருக்காரு, நான் இல்லைங்கிறாரு. அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். இல்லை, இன்னொரு அமைச்சர் வந்து ஒரு போதைப் பொருள் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு வீடியோவே வருது. அந்த வீடியோ வந்து அமைச்சரா இல்லை அப்போ இல்லையா? ஆமாம். அப்புறம் ஒன்று. ரெண்டாவது, அது
100% ப்ரூஃப் இருக்கா எனக்கு தெரியல. அது நான் பார்த்தேன், நான் அதை பார்த்தேன். ஸோ ஒன்று அவர் அப்போ அமைச்சராக இல்லை, அவர் சொன்னார் குழந்தையோட இது பண்ணாரு, வாட் எவர் இட் இஸ். ஸோ நீ அது சர்க்காம்ஸ்டன்ஷியல் தான். நேத்தி மாதிரி வீடியோவில் சொல்லிட்டு அடுத்த நாள் எல்லாம் போட்டப்பறம் நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறது மாதிரி இல்லை. இல்லை, அவர் பேசவே இல்லைன்னு சொல்கிறீங்க. அரசு தரப்பு வழக்கறிஞருமே ஸ்ட்ராங்கான வாதங்களை முன்வைக்கலையே. நாங்கள் விசாரிக்கிறதுக்காக தான் கூட்டு போகிறோம். அது மாதிரி தான் பண்ணாங்க, உடனே விடுவிச்சிட்டாங்களே. நான் பேசினார்னு தான் சொன்னனே ஒழிய அது வந்து நான் ஜெயிலுக்கு போனேன்னு நான் சொல்லலையே. அது தவறு தான், ஆனால் ஜெயிலுக்கு போனோம்லாம் நான் சொல்லலையே. அதான் தாவேக அரசு எல்லாரையுமே சரியாக தான் பார்க்குது. எதிர்கட்சி தலைவரையும் அது என்னதான் பெரிய ஆளாக இருந்தாலும் we have a zero tolerance against crime against women. நீங்கள் ஒரு பெண்ணை வந்து தவறாக பேசினா, இந்த ஆரம்பத்துலேயும் பண்ணிருக்காரு, இந்த எலெக்ஷன் முன்னே யாரோ ஒரு முஸ்லீம் பெண்ணை வந்து தவறாக பேசி அவங்க ஆக்ஷன் எடுக்கல, டிஎம்கேல வந்த உடனே தூக்கி யாரோ தெரியாது தூக்கி உள்ள போட்டார்ல. இது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தமிழகத்தில் எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு தவறு செய்தால், அது தெரிந்து செய்தால் தேவன் என்றாலும் விட மாட்டேன் பண்ணிட்டார்ல. ஜெயலலிதா அவர்களோட பாணியை பின்பற்றுறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஒன்றும் கேட்டால் எலெக்ஷனுக்கு முன்னே சொன்னேன், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சொன்னேன், எலெக்ஷன் முன்னே சொன்னேன். இவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி புரட்சியாக வந்துட்டார், புரட்சி தலைவர் மாதிரி அவர் மக்கள் மத்தியில் இருந்தார். ஒன்றும் கேட்டால் எம்ஜிஆரை விட இப்போ சிறப்பாக செஞ்சுட்டார். ஜெயலலிதா மாதிரி ஆட்சி செய்வார்னு சொன்னேன். அதுதான் வந்து ஒரு 5.5 மில்லியன் இது போச்சு. ஆனால் இன்றைக்கி அதை சொல்கிறேன், இவர் ஜெயலலிதா மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன், ஆனால் ஜெயலலிதா மைனஸ் கரப்ஷன், ஜெயலலிதா மைனஸ் ஊழல் தான் விஜய். அதில் ஒன்று சந்தேகம். அப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து ஊழல் செஞ்சாங்க. நான் அப்பையும் சொன்னேன், இப்போ எங்கிட்ட பயந்து கேட்குறீங்க? அந்த காலத்துல என்ன சொல்றீங்க? இல்ல 90% அதிமுக தொண்டர்கள் வந்து தாவேகாவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்க வரவே இருக்கிறேங்க. நான் என்ன சொல்றேன், இல்ல அவங்க கோச்சுக்கு வாங்குறேன். நீங்க எப்படி ஜெயலலிதா கோச்சுப்பாங்கன்னு நான் நினைக்கல. ஏன்னா அவர்கள் வந்து நான் என்ன சொல்றேன், ஜெயலலிதா பல நல்லது செய்தார்கள், அதில் ஒன்றும் சந்தேகமே ஆகணும். ஜெயலலிதா மாதிரி ஒரு தைரியம் உள்ள முதலமைச்சர், தமிழகத்துக்கு பல நல்லது செய்தார். அம்மா உணவகம் போன்ற நல்ல திட்டங்களையும், தொட்டில் குழந்தை போன்ற நல்ல திட்டங்களையும் சிந்தித்து கொண்டு வந்தவங்க. அதனால பட் the fact is கோர்ட்டே சொல்லிடுச்சு. ஸோ யூ கேன் சே ஷி இஸ் நாட் கரப்ட். ஸோ ஜெயலலிதா மைனஸ் கரப்ஷன் தான் விஜய். ஆனால் அதுக்காக நான் வந்து ஜெயலலிதாவை தூற்றலை. அவங்கள மாதிரி ஒரு நல்ல, இப்போ இவரே சொல்கிறேனே, தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மேலே எனக்கு பெரிய மரியாதை உண்டு. பல நல்லதுகளும் பண்ணியிருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் மரியாதையோடையே பேசுவார் எல்லாருடையும். இவர் மாதிரி எடுத்தாங்க பாய், இவர் வந்து சின்ன பிள்ளை தான். அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கேள்வி வைக்கிறார். என்ன கேள்வினா, வாக்குறுதியா கொடுத்த எதுவுமே பட்ஜெட்ல இடம்பெறல, இது ஒரு ஜீரோ பட்ஜெட். அதே மாதிரி சொன்னாரு, ஜீரோ பட்ஜெட்னு சொல்றாரு. மகளிருக்கு கொடுக்குறேன்னு சொன்ன அந்த 2500 ரூபா அதை அறிவிக்கலன்னு சொல்றாரு. 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு இவங்க தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த கடனை குறைக்கிறதுக்கான எந்த நடவடிக்கையுமே இந்த பட்ஜெட்ல பார்க்க முடியல. வருவாய் பற்றாக்குறையை சரி பண்றதுக்கான நடவடிக்கை எதையுமே இந்த பட்ஜெட்ல பார்க்க முடியல. திமுக வந்து ஒரு பொருளாதார நிபுணர்கள் குழு அமைச்சாங்க, அந்த குழு அமைச்சு கடன் வாங்கினது தான் மிச்சம். அதே மாதிரி இவரும் மாண்டேக் சிங் அல்வாலியா ஒன்றா எடுத்துகிட்டு போடுவோம். முதல்ல கேட்ட கேள்வி, அவர் வந்து சொன்னது எதுவுமே செய்யலைன்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா நான் முழுசாக அதை கேட்கல. எடப்பாடியார் ஜீரோ பட்ஜெட்டுங்கிறார். இல்லை அவர் சொன்னதை எதுவுமே இல்லை செய்யலை அப்படின்னு அவர், அதாவது தேர்தல் வாக்குறுதி எதுவுமே செய்யலைன்னா வழக்கம் போல் ஒரு சாதாரண அரசியல் பொய் சொல்கிறார். ஏன்னா அவர் வந்து குழந்தைகளுக்கு இப்போ என்ன இது மோதிரம் போட்டார், அதுக்கு நல்ல ஒரு பேர் தாய்மாமன் சீர். தாய்மாமன் சீர் அவர் எல்லா குழந்தைகளும் அவர் அப்படி தான் பார்க்குறாங்க. ஸோ தாய்மாமனாக இருந்து இது போடுறாரு. பெண்கள் இது வந்து அண்ணன் சீர்னு சொல்லிட்டு அண்ணன் சீர்னு சொல்லிட்டு முதல் முறையாக சில்க் சாரி கொடுக்குறாங்க. ஸோ எடப்பாடியார் வந்து எந்த கவனிச்சுத்தாந்தாரா இல்லை தூங்கினாரா சட்டசபையில் எனக்கு தெரில. அவர் சொல்லியிருந்தார்னா நீங்கள் சொன்னார்னு சொன்னீங்க. ஸோ செஞ்சுருக்காரு. ரெண்டாவது கேள்வி என்ன சொன்னீங்க, அவர் 2500 ரூபா சொல்ல சிலிண்டர் கொடுக்கலன்னு. உண்மைதான். அவர் எத்தனை வருஷத்துக்கு அவர் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு, ஆனால் எடப்பாடியார் கேட்கறது தப்பு இல்லை. ஏன்னா 2 மாதத்தில் அவர் போகிற ஸ்பீடை பார்த்தா 5 வருஷத்து வேலையை இப்பயே முடிச்சிடணும்னு நினைக்கிறாரு. 5 வருஷத்துக்கு தானே இந்த வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தவர், விஷயம் தெரிஞ்சவர், விஷயம் தெரியாமல் இப்படி பேசுகிறாரு. எனக்கு ரொம்ப ஒன்று அவர் தெரியாமல் பேசுகிறாரு, இல்லை ஒரு சாதாரண அரசியல்வாதி பொய் சொல்லிருக்காரு ஒன்றுமே செய்யலைன்னு. ரெண்டாவது 5 வருஷத்துக்கு கொடுத்த வார்த்தையை இன்னதான் நாங்கள் ஸ்பீடாக செய்கிறோம், ஒத்துக்கிறேன், மக்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க. நீங்கள் பழுத்த அரசியல் வச்சாச்சு, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எடப்பாடியாருக்கு. அப்புறம் மூணாவது என்ன சொன்னீங்க, கடனை. அதாவதுங்க நான் சொன்னேன், இவங்க திமுகவும் அதிமுகவும் அப்படித்தான். அவங்க வந்து திட்டம் போடுறதே அதில் ஒரு 1000 கோடி செலவழிச்சா என் பைசா வந்து 300-400 கோடி வந்துடும். 1000 கோடி எடுக்கல மற்ற மாநிலங்கள் மாதிரி.
ஆனால் பெரும் தொகை வந்து அவங்க எல்லா பாக்கெட்டுக்கும் போச்சு, அவங்க பார்ட்டிக்கும் போச்சு, அவங்க ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் போச்சு, அந்த ஃபேமிலிக்கும் போச்சு. அதனால் அவங்க வந்து ப்ராஜெக்ட் போட்டாங்க, கடன் இருக்குது. ஸோ இவங்க மற்ற எக்ஸ்பர்ட்டை கூட்டியிருந்தோம், அவன் வந்து எதுக்கு கடன் வாங்கினான்னா எப்படிடா தன் பாய்க்கு நிறையா போட்டுக்க முடியுங்க. இங்கே அரசில் எப்படி கடன் வாங்குறாங்க? கடன் வாங்குவது தப்பு இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். எடப்பாடியாருக்கு பாவம், அவருக்கு எக்கனாமிக்ஸ் தெரியுமான்னு தெரில. ஸோ கடன் எதுக்காக வாங்குறோம், எப்படி செலவழிக்கிறோம் தான் எக்கனாமிக்ஸ் புரியாமல் கடன் வாங்கிட்டேன்னா வரவுக்கு ஏற்ற கடன் வாங்கணும். இந்த ஜிடிபின்றது ஒரு எப்படி நானும் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறோமோ, ஒரு ஸ்டேட்டில் எல்லாரும் சம்பாதிக்கிறது தான் க்ரோஸ் டொமஸ்டிக் இதுன்னு சொல்கிறாங்க, உற்பத்தி. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க ஜிடிபியில் அவங்க என்ன சொல்கிறாங்க, நிபுணர்கள் நான் வந்து சார்ட் அக்கௌண்டன்ட், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், MBA படிச்சிருக்கேன். ஸோ 25% கீழே இருந்தால் கடன் தொகையை கட்ட முடியும், வட்டி அவளுக்கு மேலே போகக்கூடாதுன்னு அந்த அளவில் தான் இருக்குது. அதனால் அதை வாங்குறதுல தவறு இல்லை. இன்னொரு பொய் சொல்லியிருக்காரு திராவிட கட்சியை சேர்ந்த மகேஷ், பார்த்தீங்களா? ட்விட்டரில் ஒரு பொய்யை நல்லா சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார், 2000 அப்படியே மேலே போயிட்டே இருக்கு. 2025-26 46,000 கோடி செலவழிச்சாங்க. அப்புறம் இவங்க ஒரு இடைக்கால பட்ஜெட் போடுறாங்க, அதில் வந்து முழு வருஷம் பண்ணால் 48 கோடின்னு செலவழிச்சிருப்பாங்க. இவர் வந்து 44,500 கோடி போடுறாங்க. ஐயோ குறைச்சிட்டாங்கன்னு போயிடு. இதுக்கு வந்து ஒரு பெரிய ட்வீட் போட்டு, அது ஒரு மக்கள் பாவம் ஒன்றும் புரியல. இன்னொன்று இவர் ட்வீட் போட்டவொடனே என்ன இவங்கெல்லாம் சொன்னாங்கன்னா உண்மையை சொல்லுவாங்கன்னு நம்புகிறோம். ஆனால் என்ன பண்ணாங்க, இதை பார்த்துட்டு ஏறக்குறைய இப்போதை வரைக்கும் 8,59,000 மக்கள் இதை பார்த்துருக்காங்க, பொய்யை பார்த்துருக்காங்க. அதில் அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரிப்பா இவர் சொல்கிற குறைச்சிட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா இதே தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்களுடைய காலத்தில் 2021 அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ வந்து அதுக்கு முன் பட்ஜெட்டில் இந்த மாதிரி ரிவைஸ் பட்ஜெட்னு போடுறோம். அவங்க கொடுத்த அதிமுக போட்டிருந்த பணம் கல்விக்காக 34,181,34,181.73 crores. அதை வந்து இவர் ஆட்சிக்கு வந்தோடனே பட்ஜெட்டில் 32,599.54 கோடி, அதாவது குறைச்சிருக்காங்க. இவர் என்ன சொன்னார், நான் 48 கோடி பட்ஜெட் ரிவைஸ் பட்ஜெட் போட்டேன், ஆனால் உண்மையான பட்ஜெட் நான் 44 கோடி தான் மாட்டேங்க. இதைத்தான் அப்போ பண்ணியிருக்காரு. இது ஒன்று, ஏன்னா பட்ஜெட் போடச்சு ஒரு எஸ்டிமேட் தான் அப்போ 3 மாதத்துக்கு. இதை வந்து பெருசாக நான் கல்விக்கு குறைச்சிட்டேன், கல்வி அவங்க இதான் பண்ணியிருக்காங்க. 34 கோடி ரூபாய் எடப்பாடியார் போட்டு போன பட்ஜெட் எஸ்டிமேட்டை 32 கோடியாக குறைச்சாங்க. இப்போ நீங்க 48 கோடி போனது 44 கோடியாக குறைச்சிருக்காங்க, அவ்வளோதான விஷயம். இவங்க செஞ்சு தானே இவங்க செஞ்சிருக்காங்க. இன்னும் பெரிய குத்த மாதிரி குறைச்சிட்டேன்னு பேசுறாரு. ஏன்னா ஜனங்க முட்டாள்கள் நினைக்கிறாங்க. இது முட்டாள்களாக இருந்தால் தான் இது பதில் சொல்ல மாட்டான்னு நினைக்கிறாங்க. வருவாய் பெருக்க குழு அமைச்சிருக்காங்கல்ல, அல்ல நல்லதுதான். என்னன்னு சொல்றேன், அதையும் விமர்சிக்கிறாரு. அவர் விமர்சிப்பாரு, யார் விமர்சிக்கிறார்? இவங்களுக்கு வேற, அதாவதுங்க விமர்சிப்பதில் ஒரு ரேஷனாலிட்டியோட. நான் இப்போ வந்து இவர் ஆபாச நிதின்னு சொன்னால் அது காரணம் இருக்கு. ஸோ காரணம் இல்லாமல் விமர்சிங்கன்னா என்ன அர்த்தம்னு புரியல. இவர் வந்து இதை போட்டிருக்காங்க, அவங்க வந்து வருவாயை பெருக்குவதற்கான வழியை சொல்லுவாங்க மறுபடியும் அவங்க. அதனால் எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது பல பேர் பல ஐடியா கொடுக்கலாம், அது செயல்படுத்துவது தான். போன தடவை போட்ட எக்ஸ்பர்ட்ஸ் நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் தான், ஆனால் அவங்க சொன்னது வந்து டேய் அதை எடுத்து நாட்டுக்கு செய்டானாங்க, இவங்க பைக்கு போட்டு போயிட்டாங்க. அதுதான் வித்தியாசம். இவங்க நாட்டுக்கு செய்வாங்க, கடன் வாங்கினா தப்பு இல்லை, கடன் ஏறும். ஆனால் அந்த கடனுக்கு 100 ரூபாய் சம்பாதிச்சான்னா 25 ரூபா வரைக்கும் வட்டி கொடுக்கலான்றாங்க. நீங்கள் 24 குறைக்கணும், 23 குறைக்கணும். அது புத்திசாலித்தனம் இந்த அரசு செய்யும் தான். ரொம்ப நன்றி சார், நீண்ட நேரம் எங்களோட இருந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.